ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தலைவரோட பர்த்டே அன்னைக்கு படையப்பா ரீ-ரிலீஸ் தி ரிட்டர்ன் ஆஃப் படையப்பா. இந்த டேக்லைனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் அண்ணாமலை ரிலீஸ் ஆகுமா இல்லை எஜமான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படையப்பா யாருமே எதிர்பார்க்கல. தேட்டரில் வந்து இந்த இனிஷியல் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸே ஆகலை. ஸோ எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். எப்படி ரஜினி சாருக்கு படையப்பா வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட் அவர் சொல்கிறார்ல, என்னோட 25 வருஷத்தில் வந்த படம் அப்படின்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் ஜெயிலர் 2 இன்னும் நிறையா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய படங்கள் வந்தாலும் படையப்பா ரொம்ப ஸ்பெஷல். இந்த அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு தாட், ஐயோ அவசரமாக ரிலீஸ் பண்ணுறீங்களே, என்ன மாதிரி படம்ப்பா, ஒரு கல்ட் ஃபிலிம், ஒரு வேறு மாதிரியான படம், அதை இன்னும் ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாமே ஒரு தாட் நிறையா ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது போதும், இதுவே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கு. ஃபாரின் ரிலீஸ் பண்ண போது முக்கியமான கம்பெனிஸும் வந்திருக்காங்க. அப்புறம் தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று தலைவர் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ, அவர் பேசின மாதிரி அவர் 36 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த வீடியோ வந்து சூப்பருங்க. படம் பார்த்த திருப்தி எப்பவுமே ஒரு நம்ம ரசித்த ஒரு படம், அந்த படம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி அந்த டெக்னீஷியன்ஸ், இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரஜினி சார் பேசினா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் அந்த ஃபுல் ஸ்டோரி எப்படி அவர் கதை எழுத ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். யாருக்கும் தெரியாது படையப்பா திரைப்படத்தினுடைய கதை வந்து தலைவர் எழுதுனதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டைட்டில் கார்டில் போட்டிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கல. இப்போ அவரே சொன்னது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், படையப்பா படத்தோட கதை வந்து மூலக்கதை அவர் எழுதுனது அப்படின்னு நிறைய விஷயம் ரிவீல் பண்ணார். படையப்பா படத்தோட டைட்டில் படையப்பா அவ்வளோதான்ப்பா வச்சுருவோம். ஏன்னா அதே மாதிரி தான் இதே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நிறையா படத்தினுடைய டைட்டில் வந்து அவரே சொன்னது. முத்து, அண்ணாமலை, பாஷா, வீரன் சொல்லி அதையும் அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வார்த்தையில் பஞ்சு மாதிரி வச்சு எல்லா படமுமே ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம், சூப்பரான விஷயம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். 90s இருந்த மாதிரி ரஜினி சார் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் இன்வால்வ் ஆகி இப்படி தான் படம் இருக்குன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தா எந்த படமுமே மிஸ் ஆகாது. பட் ஓகே, இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படையப்பா 2 அவர் சொன்ன விஷயம் வந்து ஓகே, தலைவருக்கே அந்த தாட் வந்துருச்சு. 2.0 ஜெயிலர் 2 இப்போது படையப்பா 2 பண்ணால் என்னன்னு சொல்லி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு கல்ட், ஒரு பெரிய படத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதை பார்ட் 2 எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவருக்கு தோணலை, வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அந்த தாட் வந்திருக்குன்னா ஓகே, அதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஸோ அது சொன்ன விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. படையப்பா என்ன தலைவராக நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அது நீலாம்பரிங்கிற டைட்டில் வந்து ஆப்டான டைட்டில். புகழின் உச்சத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கி பெரிய லெவலில் படம் ஹிட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் பீக் டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஹீரோவும் நடித்தது கிடையாது, யாருமே பண்ணது கிடையாது. வந்து ரஜினி சார் வந்து அவர் சொன்னார்ல, இந்த படத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கணும், அந்த கேரக்டர் வந்து டிப் ஆகக்கூடாது, அப்படி ஹைலேயே படத்தை முடிக்கலாம். படையப்பா பார்ட் 1 சொல்லலாம். படையப்பா பார்ட் 1 1999 ரிலீஸ் ஆகும்போது, ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது படத்துக்கு பார்த்தீங்கன்னா 210 பிரிண்ட்டு. அதுக்கு முன்னால் வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இவ்வளோ பிரிண்ட் போடப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகும்போது, அதுக்கு முன்னால் தமிழ் படங்கள் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகும். எப்படி ஆகும்னா வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை ஒரு ஷோ, சனிக்கிழமை ஒரு ஷோ, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷோ, இவ்வளோ தான் போடுவாங்க. பட் படையப்பா 3 நாட்கள் தொடர்ந்து திரையிடப்பட்டது. எப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு. அதுலேயும் சனி ஞாயிறு வந்து 3 காட்சிகள். அதுக்கு முன்னால் எந்த சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடக்கலை. அந்த காலகட்டத்தில் ரஜினி சார் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இந்த ஆடியோ கேசட் வந்து அந்த விற்பனை பெரிய ரெக்கார்ட் படம். இந்த படம் பார்த்திங்கன்னா 7 லட்சம் கேசட்டுகள் விற்று தீர்ந்தது. இனிஷியல் ரிலீஸில். ஸோ அதுவே பெரிய ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு அதுக்கு முன்னாடியே வேறு எந்த படமும் பண்ணலை. தமிழ்நாட்டில் மட்டும் 86 தேட்டரில் படையப்பா 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் எந்த ஒரு படமும் பார்த்திங்கன்னா 86 தேட்டரில் 100 நாள் ஓடினதே கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் தான் எப்படின்னா நரசிம்மன் டப் பண்ணி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. 34 சென்டர்ஸில் 100 நாள் ஓடிச்சு. இந்த ரெக்கார்டு அவரே பிரேக் பண்ணார் சந்திரமுகி திரைப்படத்தில். 50 தேட்டரில் தெலுங்கில் வந்து 100 நாள் ஓடிச்சு சந்திரமுகி. அதே மாதிரி UK, சிங்கப்பூர், கனடான்னு சொல்லி இந்த 3 நாடுகள்லையும் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. படையப்பா படத்தை பற்றி பேசுகிறதா பேசிக்கிட்டே இருக்கேன். ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, அடுத்த வாரம் படையப்பா ரிலீஸ் ஆகுது. ப்ராப்பராக பாருங்களேன். கரெக்டாக 12/12/2025 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரைடே வருது.
ஸோ எல்லாம் அமைஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தலைவர் வந்து படையப்பா 2ன்னு சொன்னது ரிலீஸ் ஆக போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த பாஷா 2வே எடுத்து விட்டின்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும் தலைவா. சுரேஷ் கிருஷ்ணன் சார் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, ஒரு கதை வச்சுருக்காரு, ஒரு யங்கான டீம் வச்சுக்கிட்டு. ஊரில் சுரேஷ் கிருஷ்ணன் சார் பேக் ஹேண்டில் இருக்கார், ஒரு புது டேரக்டர் முன்னாடி வச்சுக்கிட்டு, தேவா சார் ப்ளஸ் இன்னொரு புது இசையமைப்பாளர், இந்த மாதிரி நிறைய பேர் டீமாக சேர்ந்து பாஷா 2 பண்ணின்னு வச்சிங்களேன், தெரியும். உங்கள் கருத்து என்ன? படையப்பா 2 மாதிரியே பாஷா 2 எடுக்கலாமா வேணாமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.